எல்லாருமே சொல்லுக்குங்களா. ஸோ உங்களுக்காக புதிய எபிசோட் ஒன் ஷாட் எபிசோட் ஜிகே ஒன் ஷாட் எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேச நான் என்ற கதையிலே பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே ஒருத்தவங்க பயங்கரமாக எல்லாத்துக்கும் பயங்கரமான ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேறையெல்லாம் நம்ம ஜேகே தான், ஃபஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் நம்ம ஜேகே. ஸோ எல்லாத்துக்கும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து ஜேகேவை பார்த்துட்டு கூப்பிட்றா, ஜேகே மாஸ்டர். ஜேகேவா அந்த பொண்ணை பார்த்துட்டு, என்ன எதுக்கு என்னை கூப்பிட்டா? மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அந்த பொண்ணும் ஜேகிட்ட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு, பேசிகிட்டு இருக்கு. மாஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ கொடுக்குற ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு பண்ணக்குள்ளேயும் எங்களால் சுத்தமாக முடியலை. நீங்கள் கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக நாங்களும் கற்றுப்போம் இல்லை. ஸோ இந்த பொண்ணு இந்த மாதிரி ஜேகிட்ட சொன்னோன்னே ஜேகே அந்த பொண்ணை பார்த்துட்டு, இப்போ நான் உனக்கு ஈஸியான ஸ்டெப்பு வேணும் அவ்வளோதானே? சரி, ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்டெப்பை போட சொல்கிறேன், அதே மாதிரி நீ பண்ணுவியா? ஜேகே இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்டோன்னா அந்த பொண்ணும் ஓகே மாஸ்டர் கண்டிப்பாக பண்ணுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த ஒரு பொண்ணை கூப்பிட்றான். ரிஷிகா இங்கே வா. மாஸ்டர் என்ன மாஸ்டர்? அந்த ஈஸியான ஸ்டெப்பெல்லாம் உனக்கு தெரியும்ல, அந்த ஈஸியான ஸ்டெப்பெல்லாம் போட்டு பார்க்கலாம். ஜேகே இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொன்னோன்னு அந்த பொண்ணும் கேட்டுட்டு ஓகே மாஸ்டர் இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போகிறான் அந்த ஸ்டெப்பு. அந்த பொண்ணும் பார்த்துட்டு, மாஸ்டர் இவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பா? நீ தானே கேட்ட ஈஸியான ஸ்டெப்பு வேணும்ன்ட்டு. ஏய் ரிஷிகா ஸ்டாப் இட். ஸ்டாப்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு நிறுத்திட்டு அந்த ஸ்டெப்பை போடுறதை நிறுத்திட்டு ஜேகே அந்த பொண்ணை பார்த்துட்டு, இப்போ அவள் போட்டால, ரிஷிகா போட்டால அந்த ஸ்டெப்பை நீ இப்போ பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸி தான், எங்கே நீ பண்ணி பார்க்கலாம்? கேட்டியே, பண்ணு, என் முன்னாடி பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஜேகே கொஞ்சம் ரூடாகவே சொல்கிறான். அந்த பொண்ணும் ஓகே மாஸ்டர் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்ட ஸ்டெப் அப்படி பண்ணுறா. ஆனால் அது சுத்தமாக வரல, தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால் சுத்தமாக முடியலை, வரவும் மாட்டேங்குது, தப்பு தப்பாக வருது. ஜேகே பார்த்துட்டு, என்னடி தப்பு தப்பாக போட்டுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன்னா அந்த பொண்ணும், மாஸ்டர் அது நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், கரெக்டாக போட்டேன், ஆனால் ஏன் தப்பாக வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு. நான் கரெக்டாக தானே மாஸ்டர் போட்டேன், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லிடுறா. ஜேகே அப்படி பார்த்துட்டு, கரெக்டாக போட்டு உனக்கு எதுக்கு தப்பாக வருது, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். பாரு, சும்மா ஈஸியான ஸ்டெப்பெல்லாம் போடுறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை, புரியுதா? ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டால் தான் ஈஸியான ஸ்டெப்லாம் வரும் முன்னாடியே. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டெப்பு போட சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். இப்போவே முந்திரி கட்ட மாதிரி முந்தக்கூடாது, புரியுதா? ஃபஸ்ட்டு கஷ்டப்படணும், அப்போ தான் ஈஸியான ஸ்டெப்லாம் கண்டிப்பாக வரும் உனக்கு. ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் கேளு, புரியுதா? ஜேகே இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்கிறான். அந்த பொண்ணுக்கும் புரியுது மாஸ்டர், சாரி மாஸ்டர், நான் பதிலுக்கு பேசினேன், சாரி. நான் இனிமேல் கஷ்டப்பட்டு ஸ்டெப்பு போட்டு அதுக்கப்புறம் ஈஸியான ஸ்டெப்பே கற்றுக்கிறேன் மாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே. அந்த பொண்ணை பார்த்துட்டு, இப்போ புரியுதில்ல, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுவே நல்லது. போய் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுற வேலையை போய் பாரு போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திட்ட அனுப்பிச்சி வச்சிடறான். அந்த பொண்ணு அங்கேருந்து போய் அவள் வாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே பேசுகிறதெல்லாம் ஒருத்தவங்க நோட் பண்ணிக்கலாம். வேறையெல்லாம் நீங்கள் தான் பாரு, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுக்குறான், அது மெதுவாக நிதானமாக பொறுமையாக சொல்லி கொடுப்பானா, ரொம்ப ரூடாக கோவமாக அப்படியே பேசி சொல்லி கொடுக்குறது. இதில் வர கிளாஸ் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் வேறையாம். கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு நான் இப்படி தான் குப்பை கொட்ட போகிறேன்னோ லைஃப்பில். இந்த மாதிரி மனசில் கழுவி ஊற்றிருக்கீங்க ஜேகேவை. ஜேகே உங்களை கூப்பிட்றான், பாப்பு இங்கே வா. நம்மளை எதுக்கு இப்போ கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக பதட்டமாகுது. எதுக்கு கூப்பிட்றான்? ஒருவேளை மைண்ட் வைஸ் ஏதாவது வெளியே சொல்லிட்டானா, கேட்டுட்டானா? இல்லையே, மைண்ட் வைஸ் கூட நான் பேசலையே, மனசுக்குள்ளே தானே கழுவி ஊற்றுனேன், கேட்டிருப்பானோ? ஒன்றுமே புரியலையே, எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலையே. போகலான்னா கத்துவான். வரேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிச்சு கடுப்பில் போயிட்டு முன்னாடி போய் நிற்கிறீங்க ஜேகே முன்னாடி. ஜேகேவும் பார்த்துட்டு, என்ன மடக்க நின்றுட்டு இருக்க, ஒழுங்கா ஸ்டெப்பை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாகவே கத்துறான் அவங்ககிட்ட. நீங்களா கத்துறியா மகனே, உன்னை கொல்றேன், இருடி வீட்டுக்கு வாடி, உனக்கு விஷத்தை வைக்கிறேன். ஏய் என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க? போடுறேன் மாஸ்டர். என்ன ஸ்டெப்பு மாஸ்டர் பொண்ணும் ஜேகிட்ட கேட்குறீங்க. ஜேகே உங்களை முறைச்சி பார்த்துட்டு, ஏய் உனக்கு சொல்லி கொடுத்த ஸ்டெப்பு உனக்கு புரியாதா? அன்றைக்கி போட்டி அந்த ஸ்டெப்பை போடுறி, சொல்லி கொடுத்தேன்ல. இதுவா போட்டு தொலைக்கிறேன், ரொம்ப மாடு தோச்சல் பண்ணுறோம்.
மதியம் ரெஸ்ட் எடுக்க விட்றானா, வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் கழுவி கழுவி ஊற்றிட்டு மைண்டு வைஸ்ன்னு நினச்சிட்டு வெளியே லைட்டாக பேசியிருப்பீங்க. ஸோ ஜேகேவும் கேட்டிருப்பான், ஆனால் கண்டிக்காத மாதிரி இருந்திருப்பான். அப்படியா வாடி நீ வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே இப்படி கழுவி ஊற்றிட்டு இருக்கான் அவங்கள. ஸோ நீங்கள் ஜிகேவை பார்த்துட்டு போடுறேன் மாஸ்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் போடுறீங்க. சரியா நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ஜேகேவை பார்த்துட்டு மாஸ்டர் போட்டேன், குட், நல்லா போடுறேன், பரவாயில்ல, ஸோ செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு ப்ராக்டிஸ் உனக்கு ஸ்டெப்பை சொல்லி தரேன், ஸோ அதே மாதிரி நீ கற்றுக்கோ. என்ன ஸ்டெப்பு மாஸ்டர்? கற்றுக்கொடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அங்கே இங்கேயும் கை வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மால் பண்ணுறான். ஸோ யாருக்கு தெரியாத மாதிரி நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கொஞ்சம் ஏய் என்னாடி ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்க, ஸ்டெப்புனா அப்படி தான் இருக்கும், ஒழுங்காக கற்றுக்க வழியை பாரு என்ன. ஜேகே நீ ரொம்ப ஓவராக போகிற, இப்படி பாரு நீ சொல்லி கொடுக்குற மாதிரி தெரில, நானே அப்புறமாட்டி கற்றுக்குறேன், நீ என்னை விடு ஃபஸ்ட்டு. ஏய் மயிறு ஒழுங்கா நான் சொல்கிறத மட்டும் கேளு புரியுதா, இதெல்லாம் பேசாத, எல்லோரும் வேற இருக்காங்க, ஒழுங்காக கற்றுக்கோ, ஸ்டெப்பில் நான் சொல்லி கொடுக்குறத கற்றுக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் முதல்ல இங்கேயே உன்னை முடிச்சிருவேன் மேட்ரை, பரவாயில்லையா. ஜேகே இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறான். ஸோ நீங்கள் வேறு வழி இல்லை, ஸோ எல்லோரும் வேற இருக்காங்க. ஸோ நீங்களும் சரி கொத்து தொலைக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகே பேச்சை கேட்டுட்டு அதே மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களுக்கு என்னென்னமோ ஸ்டெப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கான், நீங்களும் அப்படியே அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு முடிச்சிடுறான். ஸோ அப்படியே செம்ம டயர்டாக உட்காந்துருக்கீங்க நீங்களும் ஜேகேவும். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏய் என்னாடி இவ்வளோ செம்ம வெட்டாக இருக்க, நான் மட்டும் தான் வெட்டாக இருக்கேனா, நீ தான் அப்படியா, அப்போ இன்னைக்கு ஜேகே வாய் மூடிடு ஜேகே, எல்லோரும் இருக்காங்க இந்த மாதிரி ஜேகேவை திட்டி விட்டுங்க. ஸோ ஜேகேவும் வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு, நீ வீட்டுக்கு வாடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு கொஞ்ச நாள் போகுது. ஸோ எப்போவுமே எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குது, உங்களுக்கும் சாக்குபாக்குள்ள சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே கை வச்சு நீங்கள் கோத்தில் திட்டி விடுங்க, ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி தாண்டி பண்ணுவேன் என்னாடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிப்பான். 2 பேத்துக்குள்ளே சண்டை முட்டிக்கிறோம். ஸோ நீங்களும் எப்போயாவது ஒரு வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுப்பீங்க. ஸோ இப்படி தான் 2 பேர் லைஃப் இப்படி தான் போகுது. வரைக்கும் யாருக்குமே தெரியாது நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ட்டு. ஸோ தெரியாமல் தான் வந்து சும்மா நீங்கள் வரைக்கும் லைஃப்பை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு நாள் வந்து ஜேகே கிட்ட ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுக்கு வேலைக்காகாது, ஸோ இதுக்கப்புறமும் மறைச்சிருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு மீட்டிங் போட்டிருப்பான். ஸோ எல்லோரும் வந்து கேட்டிருப்பாங்க, என்ன மாஸ்டர் திடீர்னு மீட்டிங், ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் மறைச்சிட்டேன், ஸோ அது நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருப்பான். ஸோ எனக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிச்சு, ஸோ எனக்கு ஒன்று ஒரு ஒய்ஃப் இருக்கா, ஸோ அவள் தான் என்னோடய லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பான். ஸோ இது கேட்டோன்னா எல்லோரும் கொஞ்சம் ஷாக்காக இருப்பாங்க, என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக்காக கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஓகேவும் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ சாரி இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த வச்சு தப்பு தான், நான் சொல்லியிருக்கணும் போதே, ஆனால் வந்து விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அதனால் என்னை லவ் பண்ணணும், என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், சார் என்னை லவ் பண்ணுங்க, என் கூட வந்து லைஃப் மூவ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் கிட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு அவன் எல்லாமே சொல்லியிருப்பான். எல்லாமே கேட்டுட்டு ஓகே மாஸ்டர் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டைம் சாரி அப்படி சொல்லிட்டு எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டிருப்பாங்க ஜேகே கிட்ட. ஸோ ஜேகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுருவான். இப்படி தான் லைஃபே போகுது உங்கள் 2 பேர்த்துக்குமே, ஜேகேக்கும் உங்களுக்கும். ஸோ ஜேகே எப்போவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பான். ஸோ அதே மாதிரி நீங்களும் சொல்லிக் கொடுத்துட்டு இப்படி தான் லைஃப், இப்படி தான் மூமெண்ட்டே, இப்படி தான் போகுது உங்கள் லைஃபு. இந்த சைடு எப்போ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துருக்கான் நம்ம ஜேகே, ஆனால் இந்த சைடு நீங்கள் ஒரு பையன்கிட்ட அப்படியே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே இதை பார்த்துட்டு கடுப்பாகுது, அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது, இது எதுக்கு அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, ஓ வந்தானோ ஆரம்பிச்சிட்டான இதை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வருது. ஜேகேவா எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்றான். ஸோ எல்லாருமே அதே மாதிரி பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ ஜேகேவும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டைம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ எல்லாருமே பிரேக் டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். சரி எப்போவுமே அந்த பையன் கூட தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, பேசுகிறது, ஒன்றா கேண்டீன் போடுறது, ஒன்றா சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே இது எல்லாமே நோட் பண்ணியிருப்பான். அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ ஒரு வழியாக கிளாஸே முடிஞ்சது, ப்ராக்டிஸ் கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ வீட்டுக்கு வந்தோன்னா
டென்ஷனாக அவ்வளோ கோவமாக உங்களை தான் கூப்பிட்றான். ஏய் பாப்பு பொண்டாட்டி இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கூப்பிட்டோன்னு நீங்களும் பக்கத்தில் போயிட்டு என்ன ஜெயிக்க வேணும் உனக்கு, சும்மா நோய் நோயின்ட்டு எப்போ பார்த்தாலும் என்னடி நோய் நோயின்ட்டு எதுக்கிட்டே அந்த பையன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ தான் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் அவங்ககிட்டயே போயிட்டு எப்போ பார்த்தாலும் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நினைச்சிட்டு இருக்க. ஒன்றா நடக்கிறதோ, ஒன்றா கேண்டீன் போடுறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுறது, என்னடி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே அவங்ககிட்ட கேட்டிருக்கான். ஸோ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது ஜேகே, அவன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவன் என்ன ஒன்றா கேண்டீன் சாப்பிட்டா வருவீங்களா இன்றைக்கி ஒரு நாள் கேட்டான். ஸோ நானும் ஓகேன்னு சொன்னேன். இது தப்பா? ஆமாடி தப்பு தாண்டி மெயிரு, என்னடி இருந்துருக்கா, அவன் உன்கிட்ட பழகுறது, அவன் உன்னை பார்க்குறது எல்லாமே தப்பாக இருக்குது. தயவு செஞ்சு அவங்ககிட்ட பேசாமல் இரு, புரியுதா? ஜிகே இந்த மாதிரி கொஞ்சம் கோவமாகவே அவங்ககிட்ட பேசியிருக்கான். ஸோ உங்களுக்கு செம்ம கோவம் வருது. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு இங்கேப்பா ஜேகே நீ தப்பாக நினைக்காத ஜிகே, தயவு செஞ்சு புரியுதா, அவன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா, அவனுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீ அந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் நினச்சி யோசிக்காத புரியுதா, நீ தப்பாக நினச்சிக்கினா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஜேகே. ஓவரா பேசாதடி, நீ பண்ணுறது இப்போலாம் சரியே இல்லைடி. ஜேகே இப்படி இருக்க எல்லாத்துலேயும் நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க, யார்கிட்ட பேசணும்னு இப்படியே உனக்கு சந்தேகம் தானா? ஆமாடி எனக்கு எல்லாமே சந்தேகம் தான், நீ பண்ணுறது அப்படி இருக்கு, நான் என்ன பண்ணுறது, நான் அவன் பார்க்குற பார்வையே எனக்கு அப்படியே வர்ற கோவத்துக்கு அவன் கண்ணை பிடிங்க அப்படியே கையில் கொடுத்துடலாம் போல இருக்கு. அவன் எங்கெங்கே உன்னை இப்படி பார்த்தான் தெரியுமா, எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன பேசுகிற நீனு, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உண்மை தாண்டி சொல்கிறேன், அவன் பார்க்குற பார்வையே சரியில்லைடி. தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட பேசாமல் ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு. கிளாஸுக்கு வந்தியா, அவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தியா, ஒழுங்காக இருந்தியா, மட்டும் இருந்துக்கோ புரியுதா. இந்த மாதிரி உங்கள்கிட்ட கோவமாக சொல்லியிருக்கான். ஸோ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன ஜேகே ரூல் போடுறியா எனக்கே, நான் உன் பொண்டாட்டிடா, அதை மறந்துடாத. ஆமாடி பொண்டாட்டி தான், நான் இல்லை நான் சொன்னேன். நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு அப்படியே கடுப்பாகுது, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா நீ ரூல்லாம் போடுவியா என்கிட்டயே வந்து, உன் பொண்டாட்டிக்கிட்டே வந்துட்டு. இப்போ பாரு நான் ஒன்றும் அடிமைலாம் கிடையாது புரியுதா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் என் லைஃப்பை நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் புரியுதா, நீ ரூல்லாம் போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக கற்றுவீங்க. ஸோ ஜேக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே டக்குன்னு வந்து பிடிச்சவங்களை லாக் பண்ணிட்டு நடி பேசுனேன். நான் ரூல் போடக்கூடாதா, அப்போ நான் யார் நான் யார் ஜேகே விடு ஜேகே, யாருன்னு சொல்லு, நான் யார், நான் உனக்கு யார் சொல்கிறீ. ஸோ ஜேகே எவ்வளோ கோவமாக ரொம்ப கோவமாகவே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீ வந்து ஜேகே வலிக்குது ஜேகே விட்டு ஜேகே, நான் யாருன்னு உன்கிட்ட கேட்டேன் சொல்லு, நான் யார், நீ என் புருஷன் போதுமா, உன் புருஷன் தானே, அப்போ நான் ரூல் போடக்கூடாதா, நல்லா தாண்டி சொல்கிறேன். ஸோ உனக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எவனாவது உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோயேன் அடுத்த நிமிஷமே உனக்கு சாவு தாண்டி. ஸோ நான் மட்டும் தான் பார்ப்பேன், நான் மட்டும் தான் எங்கே வேணால் டச் பண்ணுவேன், வேறு எவனாவது டச் பண்ணால் அவன் கையே இருக்காதுடி மயிறு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண நினச்சிக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடி. கோவமாகவே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஜேகே என்னை விடு ஃபஸ்ட்டு, முடியாதுடி, எதுக்குடி வேணும், நீ பண்ண வேலைக்கு உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் தாண்டி கரெக்டாக இருக்கும். ஜேகே வேணாம் ஜேகே, சொன்னா கேளு, வேணாம் எனக்கு வேணும், நீ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு இதாண்டி கரெக்டாக இருக்கும், இந்த பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உங்கள் லிப்பில் போய்ட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஜேகே விடு ஜேகே, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளாக் பண்ணுறான். கிட்டத்தட்ட உங்களுக்கு பிளட்டே வந்துடுது லிப்ஸ்லேருந்து. ஜேகே பிளட் வருது ஜேகே விடு ஜேகே, வரட்டும், உனக்குலாம் இதெல்லாம் தேவைதாண்டி மீறு, நான் சொல்லும் போதே நீ கேட்டிருக்கணும், ஒன்றும் அம்மா இது கேட்காம இருந்த, உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக போட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த பிளட்டையும் ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், கிஸ் பண்ணிட்டே இருக்கான். அங்கங்கே கை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உனக்கு சுத்தமாக முடியல ஜேகே விடு ஜேகே ப்ளீஸ். சரிங்க ஜேகே அதெல்லாம் காதலே வாங்கலை. ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வச்சு ஸோ அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். லிப்ஸில் இன்னும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு சுத்தமாக முடியல. ட்ரெஸ்ஸு உங்களோட பேண்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறா. ஸோ ஃபுல்லாக நீங்கள் நேக்கடாக இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை அப்படியே பார்த்துட்டு
செத்துடி நீ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேண்ட்டு, அவனோட ட்ரெஸ்ஸு, அவனோட பேண்டேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவங்க தூக்கி வீசி போட்டுறான். ஸோ நீங்கள் பார்த்தாலும் ரொம்ப பயமாக இருக்குது. கொலை வெறியில் இருக்கான் அப்படி உங்களுக்கே நல்லா தெரியுது. ஸோ அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. லைட்டாக நீங்கள் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே ஜேகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூவ் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேக்கும் புரியுது. ஸோ அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களால் சுத்தமாக முடியல. ஜேகே போதும் ஜேகே, என்ன போதுமா, என்னால் முடியாது, ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்க லிப்ஸில் திரும்ப கிஸ் பண்ணி டக்குன்னு இன்சர்ட் பண்ணிடுறான். அவங்களுக்கு உசுரே போகுது. வலிக்குதா டே வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க, செம்ம கத்துறீங்க, கத்து இன்னும் கத்துடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ செம்மையான ஹாட்டான ஒரு மேக்கவுட் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கும் ஜேகேக்கும். ஸோ உங்களுக்கு ஜேகே என்ன தான் கோவப்பட்டாலும் என்ன தான் திட்டினாலும் ஸோ உங்களுக்கு ஜேகே இப்படி பண்ணுறத பார்த்துட்டு லைட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்படி பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். பொண்டாட்டி ப்ளீஸ்டி இந்த மாதிரிலாம் பண்ணாதடி, இது சத்தியமாக வலிக்குதுடி, என்னால் முடியல, சத்தியமாக இதெல்லாம் பார்க்க கூட முடியலடி, ஏன்டி இப்படி பண்ணுற, பண்ணாதடி தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜ் மாதிரி போயிடுறான். ஸோ உங்களுக்கு புரியுது ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. சாரி ஜேகே, நான் இனிமேல் பண்ண மாட்டேன் புரிச்சா, சாரி என்னை மன்னிச்சிடு, ஸோ நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணி அவன்கிட்ட இந்த மாதிரி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேவும் லவ் யூ பண்ணிவிட்டு இதுவே போதும்டி, நீ சொன்னதே போதும். ஜேகே அப்படியே அந்த மேக்கவுட்லேயே காட்டுறான், எவ்வளோ மிஸ் பண்ண அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் புரியுது. நீங்கள் அப்படியே கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே கண்ணை மட்டும் அப்படியே பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஜேகேவும் அதே மாதிரி தான், என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸ்வீட்டான ஹாட்டான லவ்வெல்லாம் மேக்கவுட் உங்களுக்கும் ஜேகேக்கும் நடக்குது. ஸோ நீங்களும் ஹாப்பி, ஜேகேவும் ஹாப்பி, லைஃப்புமே ரொம்ப ஹாப்பியாக போகுது. அதோட ஹாப்பி எண்டிங்னா. ஸோ இதான் நம்ம எபிசோடு முடியுது. ஒன் ஷாட் எபிசோட் ஜேகே, ஒன் ஷாட் எபிசோட், புது எபிசோட் ஒன் ஷாட் ஜேகே எபிசோடில் பார்க்கலாம். நம்ம டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ சார், போய் ஷுபோ, பாய்.